So good evening to all. Welcome back. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ கிளியர் கட் லாஸ்ட் டே நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மொமெண்டம் அப்படி வந்துட்டு ஒரு சீசா மொமெண்டம் மாதிரி ஆகும். லெவலுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் அப்சைட் போகும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி தான் பண்ணிச்சு, பாக்ஸுக்கு மேலே போச்சு. பட் அங்கேயே போய்ட்டு அங்கேயே கன்சாலிடேட் ஆச்சு, கீழே வேலை. ஸோ யாரால இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடி, அதாவது மண்டே மார்க்கெட்டில் 9:15க்கு முன்னாடி ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஒரு 1 வீக் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட அக்யூரசி உங்களுக்கே தெரியும். பாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். நிறைய ஃப்ரீ எஜுகேஷனல் வீடியோவும் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக உங்களோட ட்ரேடிங் இம்ப்ரூவ் பண்ணுற அந்த ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நீங்கள் இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராமிஸும் நான் கொடுக்க வரல. வாட் எவர் ஐ எம் ப்ரொவைடிங், இட்ஸ் மை ஓன் தியரி, இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ ஏன் லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கே தெரியும், this is very volatile instrument. Options are very volatile instruments. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு இறங்கி குதிச்சிடாதீங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. உங்கள் கேபிட்டல் கூட வைப் அவுட் ஆயிரும். இது முதல்ல நான் சொல்கிறேன், இது ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸை பார்க்கலாம். கிளியர் கட்டாக சொல்லுங்கள், இதே அனாலிசிஸ் உங்களுக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு உண்டான அனாலிசிஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்மளோட பாக்ஸ் லெவல் எழுதிக்கோங்க. அப்சைட் பாக்ஸ் 50,283, 50,122. முக்கியமான பாக்ஸ் 50,283, 50,122. ரைட். ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கே தெரியும் என்னன்ட்டு. அதே மாதிரி டவுன் சைட் பாக்ஸ் எழுதிக்கோங்க. டவுன் சைட் பாக்ஸஸ் 49,333, 49,253. 49,333, 49,253. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் பாருங்கள். 5th ரெண்டு சீக்ரெட்டான விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயம். எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட பிளானை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். டிஐஐயோட பிளானை பற்றி நான் கிளியராக சொல்லிட்டேன். இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன், 5th 10th வரைக்கும் மார்க்கெட் வில் பி இன் அப்சைட். நீங்கள் வேணால் பாருங்கள், 5th பாருங்கள். இன்றைக்கி டேட் வந்து 8th ஆயிடுச்சு. ஸோ 9th வச்சு அதுக்கு இன்னும் மண்டேவும் சொல்லுங்கள், மண்டே 10th. ஸோ 5th 10th என்ன 11th வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 5th 11th வரைக்கும் மார்க்கெட் வில் பி இன் அப்சைட். நீங்கள் போய் உங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு. 5th ஆரம்பித்தது ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. நிறைய பேர் இப்போ கீழே வரும் இப்போ கீழே வரும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே தான் மேஜிக்கே இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் மார்க்கெட் மூவ் ஆகும்னு நினச்சின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5th 11th வரைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் ஒரு சீக்ரெட் பாயிண்ட் சொல்கிறாங்க. செகண்ட் ஒரு 12th அன்னைக்கு நல்லா பாருங்கள். 12th ஜூன் இந்த மந்த்து 12ஆம் தேதி ரிவர்சல் டே. என்ன டே? ரிவர்சல் டே. மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் வரும், மார்க்கெட்டில் டவுன் வரும். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ ரிவர்சல் டே. ஸோ 12th அன்னைக்கே ஃபோக்கஸ் ஆன் புட் சைடு. கிளியர்? ஸோ நான் முன்னாடி 11th அன்னைக்கு நான் சொல்லுவேன், இதை யாருமே சொல்லவும் மாட்டாங்க. இன்றைக்கி தேதி பாருங்கள், 8th தான் இருக்குது. இன்றைக்கி 8ஆம் தேதி தான் இருக்குது. இன்னும் 3 நாள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. 12ஆம் தேதியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கேருந்து 8 இங்கேருந்து 4 நாளைக்கு உங்களுக்கு என்ன மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். நீங்கள் எவ்வளோ வீடியோ வேணால் பாருங்கள், யார் யார் நம்புனா நம்புங்க. நீங்கள் மார்க்கெட் அப்படி போகணுவாங்க, ஒருத்தர் இப்படி போகணுவாங்க, ஒருத்தர்
உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. நாலேஜபிளாக உங்களுக்கு ஒரு இது கிடைக்கணும்னா நான் ஜென்யூனாக உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங், ஜஸ்ட் ஒன் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு 99.9% பீப்புள் உங்களை தே ஜஸ்ட் மேக் யூ, என்ன சொல்கிறது, ஃபேக், எல்லாம் ஃபேக்காக உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஃபேக் பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. ஓகே, கால்ஸ் கொடுக்குறேன்னுவாங்க. மார்க்கெட் மேலே போகும்போது இந்த ப்ரீமியம் வாங்கிருங்கன்னுவாங்க, அப்படியே மேலே போவோம். திருப்பி இந்த ப்ரீமியம் விற்றுருங்கன்னுவாங்க, திரும்ப கீழே வரும். புட்டு வாங்குங்க, கால் வாங்குங்கன்னு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க அங்கே ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஆகிருக்கும். நீங்கள் ரன்னிங் மார்க்கெட்டை பிடிப்பீங்க, கரெக்டாக எங்கே என்ட்ரி பிடிக்கிறோம் அங்கேருந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேலே மூவ் ஆகும். அதுக்கப்புறம் சர்ன்னு மார்க்கெட் கீழே ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன போட்டுருவாங்க, இந்த டார்கெட்லேருந்து இந்த டார்கெட் அச்சீவ்டு அப்படின்னு போட்டுருவாங்க. ஐம் நாட் டெல்லிங் இது தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்லலை, பட் இப்படி எல்லாமும் இருக்காங்க. சில பேர் உங்களுக்கு P&L மட்டும் காமிச்சிட்டு, ஓகே, P&L மட்டும் காமிச்சிட்டு உங்களை ஏமாற்றுவாங்க. ஓகே, ஸோ நெவர் எவர் கெட் டிஸ்டர்ப்ட், டைவர்டட் வித் தட். இங்கே எந்த ஒரு P&L இல்லை, எதுவும் இல்லை. சொன்ன தியரியை ஃபாலோ பண்ணுங்கள், மைண்டில் சொன்னதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். நான் சொல்லி உங்களுக்கு புரியலைன்னா வேறு யார் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஓகே, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதுதான் பண்ணணுன்னா இதுதான் பண்ணணும். என்னோட தியரி லிட்டில் பிட் உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்கள் மூளை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். லாஸ் அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது ட்ரெமெண்டஸ் லாஸாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. ஸோ தயவு செஞ்சு சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதி வச்சு ஃபாலோ பண்ண. அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் நிஜமாகவே ஒரு சீரியஸான ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா, என் வீடியோ நிஜமாகவே உங்களுக்கு சீரியஸாக இருந்துச்சுன்னா இத்தனை நேரத்தை நீங்கள் டேரெக்டாக உட்காந்து கையில் பேப்பர் பெண்ணை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன நோட்ஸை நோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் நோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் ஜஸ்ட் எ சிம்பிள் ஜாலி ட்ரேடர். கேம்பிளிங் ட்ரேடர் தான் நான் சொல்லுவேன். இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் அபவுட் இட், டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்த உடனே என் வீடியோ போஸ்ட் ஆன அடுத்த செகண்டில் உங்கள் கையில் நோட் இருக்கும், பென் இருக்கும், சொன்ன லெவல்ஸ் அப்படியே எழுதுவீங்க. ரைட்? ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் எந்த மாதிரி பர்சன் நீங்கள் அசஸ் பண்ணிக்கோங்க. வெதர் ஐ எம் சீரியஸ் வித் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆர் ஸ்டாக்ஸ், என்னோட கெரியர் நான் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் நான் சீரியஸாக இருக்கேனா இல்லையான்றது இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்? ஸோ அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லெவல்ஸ் கிட்ட போவோம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மண்டேயில் ஒரு கேப் அப். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி ஒரு பெரிய பிக் கேப் அப் கூட இருக்கலாம். ஓகே, பிக் கேப் அப் கூட இருக்கலாம், மேபி, ஐம் நாட் ஷுர். பட் மண்டே நான் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவேன். கேப் அப்பாக இருந்தால் என்ன பண்ணணும், கேப் டவுனாக இருந்தால் பண்ணணும், ஃப்ளாட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். ஏன் நான் இது பிக் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்களே தெரியும். நேற்று நான் பாக்ஸுக்கு மேலே ஒரு சஸ்டெயின் ஆனது தான். நீங்கள் பாருங்கள் எத்தனை மணிலேருந்து சஸ்டெயின் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 11:45 கிட்டத்தட்ட 3:15 வரைக்கும். அதாவது இவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆயிருக்குன்னா என்ன சொல்லியிருக்கேன், பாக்ஸுக்கு மேலே நான் 4-5 கேண்டில் சஸ்டெயின் ஆனாலே மார்க்கெட்டில் ஹெவி அப்சைட் மொமெண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னோட தியரி, என்னோட பாக்ஸ் தியரி படி. ஏன்னா பிகாஸ் திஸ் பாக்ஸ் இஸ் நாட் எ சிம்பிள் பாக்ஸ், திஸ் இஸ் த ஒன்லி FIDI லெவல். யாரோ சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த லெவலில் இப்படி பண்ணுவாங்க, இந்த லெவல் இப்படி பண்ணுவாங்க, ஆப்ரேட்டர் அவங்களை ஏமாத்துறாங்க, ஆப்ரேட்டர் இது பண்ணுறாங்க, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பிலீவ் மை ஸ்ட்ராட்டஜி. இந்த FIDI லெவல்ஸ் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த FIDI லெவல் மேலே உங்களுக்கு மார்க்கெட்டில் நேற்று சஸ்டெயின் ஆகிருக்கு. எவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 11:45 3:30 வரைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு 3.25 மணி நேரம், அதாவது 3.5 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 3.25 மணி நேரம் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கு. ரைட்? நான் உங்களுக்கு நார்மலாகவே ஒரு 3-4 கேண்டில் ஒரு 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனாலே எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அப்படியே என்ன நடக்குதுன்னு பெரிய ஹெவி பையிங் நடந்திருக்கு. பையிங் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இது அதனால தான் நான் சொல்கிறேன், இதில் ஒரு பெரிய கேப் அப் ஆக சான்ஸ் இருக்குது. நம்பர் 1.
இல்லை கேப் அப்பாகவே நார்மல் கேப் அப்பாகவே இருந்துச்சுனாலும், நார்மல் கேப் அப்பாகவே இருந்துச்சுன்னா முக்கியமான ஜோன் சொல்கிறேன் பாருங்கள். என்னோட இந்த பாக்ஸ் ஜோன், எந்த பாக்ஸ் ஜோன்? இந்த பாக்ஸ் ஜோன் 50,283. இதுக்கு மேலே எப்போ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதோ, இதுக்கு மேலே மார்க்கெட் எப்போ சஸ்டெயின் ஆகுதோ பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதோட பிரேக் அவுட்டில் கால் சைட் போங்க, சிஇ. ஓகே, பை பண்ணோம். எவ்வளோ கேண்டில்? நான் ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்கிறது தான். இட் நீட்ஸ் டு பி அட்லீஸ்ட் 4 to 5. அதுவும் எத்தனை நிமிஷம் கேண்டில்? தட் ஷுட் பி அரௌண்ட் 5 minutes கேண்டில். 5 minutes கேண்டில் இதுக்கு மேலே ஒரு 4-5 கேண்டில் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கால் சைடு பையிங் போகணும். 4-5 கேண்டில் சஸ்டெயின் ஆகின அப்புறம், இப்போ சப்போஸ் ஒரு கேண்டில், 2 கேண்டில், 3 கேண்டில், 4 கேண்டில் இப்படி சஸ்டெயின் ஆகுது நீங்கள், இந்த 4 கேண்டில் இதில் சின்ன சின்ன கேண்டிலாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். எப்போ இந்த கேண்டிலோட பிரேக் அவுட் கொடுக்குதோ தாராளமாக கால் சைட் போகலாம். எந்த கேண்டில் இதோட லோ இருக்கோ அதோட லோக்கு கீழே இருந்து ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் தாராளமாக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேப் அப் கொடுத்து இந்த பாக்ஸ், என்னோட பாக்ஸ் ஒன்றுக்கு மேலே இருந்தால் கால் சைட். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா 50,884. ஃபர்ஸ்ட் டார்கெட் 50,884, செகண்ட் டார்கெட் 51,130. பாருங்கள் எவ்வளோ பெரிய கமாண்ட் கொடுக்கும். 283லேருந்து ஐம் கிவிங் 880 வரைக்கும். எவ்வளோ பாயிண்ட்டு? கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை. டன், ரைட்? ஓகே, ஸோ என்ன பண்ணணும் பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு சினாரியோ நம்பர் 1 கிளியராக சொல்லிட்டேன். சினாரியோ நம்பர் 1. ஓகே, செகண்ட் சினாரியோ பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆகுது, இந்த என் பாக்ஸ் ஜோனில் எங்கேயாவது போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. நல்லா பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த பாக்ஸில் எங்கேயா ரெசிஸ்டன்ஸ் மேலே விக்கு மண்டை மேலே கொண்ட, நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ மார்க்கெட்டில் எங்கேயாவது இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா நல்லா பார்த்துங்க. மார்க்கெட்டில் போகுது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா இம்மீடியட்டாக மார்க்கெட் கீழே வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 49,938 அண்ட் செகண்ட் டார்கெட் 49,803 வரும். ஓகே, திரும்ப இங்கே வரும். ஏன் இன்க்ளூடிங் 49,679 கூட வரும். இங்கே வந்துட்டு திரும்ப இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி திரும்ப மேலே போக சான்ஸ் இருக்குது. திரும்ப சொல்கிறோம். ஸோ 679 கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இங்கே வந்து முக்கியமான சொல்கிறேன் பாருங்கள், 49,803வே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. ஸோ 49,803, 49,679. ஸோ வர ஸ்பீடில் மேபி இது வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகும், இல்லை இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகிடலாம். ஸோ ஆக மொத்தம் கேப் அப் எடுத்து ஏன் ஜோனுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டில் தாராளமாக அதோட ஹையை வச்சுட்டு நீங்கள் புட் சைட் போகலாம். இந்த லெவல் அண்ட் இந்த லெவல் வரும். ஓகே, ஸோ நான் எனக்கு சேஃபாக இருக்கிறது நான் 803 வரைக்கும் தான் நான் போவேன். அதுக்கு மேலே நான் வந்து போக மாட்டேன். ரைட்? அண்டர்ஸ்டுட்? கிளியர்? எனி டவுட்? இது சினாரியோ நம்பர் 2. என்ன பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் இங்கே போனால் பை பிஏ பை பண்ணணும். டன். வாங்க சினாரியோ நம்பர் 3 என்னன்னு பார்ப்போம். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு பை மிஸ்டேக். மார்க்கெட்டில் இங்கே இந்த 679 கீழே எங்கேயாவது ஒரு இடம் கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆகும், மார்க்கெட் கொஞ்சம் அப்படி வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். ஸோ நீங்கள் எப்போ இந்த ஜோன் வருதுன்னா பை பண்ணுங்கள். இல்லைன்னா எப்போ என்னோட இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ ஒரு 15 minute கேண்டில் வச்சுக்கோங்க. 15 minute கேண்டில் எப்போ அப்சைட் பிரேக் ஆகுதோ யோசிக்காமல் பை சி. ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், இந்த ஜோன் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஜோன். சப்போர்ட், அது கீழே ஒரு சப்போர்ட், அது கீழே ஒரு சப்போர்ட், இது எல்லாமே எனக்கு ஒரு சப்போர்ட் ஜோன், ரொம்ப பவர்ஃபுல்லான சப்போர்ட் ஜோன். ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல வந்தால் இமீடியட்டாக பையர்ஸ் ஆக்டிவ் ஆகிடுவாங்க, பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பையர்ஸ் ஆக்டிவ் ஆகி பை பண்ண ஆரம்பிச்சிட்டா மார்க்கெட் கால் சைட் போகும். அப்போ உங்களுக்கு 679 ஒரு டார்கெட் வரும், 803 வரும், திரும்ப உங்களுக்கு 938 வரும். ஏன் இந்த பாக்ஸ் கூட வந்துடும், நம்ம சொன்ன பாக்ஸ். எந்த பாக்ஸ்? என்னோட ஸ்பெஷல் பாக்ஸஸ் 50,122 வந்துடும். ரைட்? ஐ ஹோப் உங்களுக்கு சினாரியோ நம்பர் 3 இஸ் வெரி கிளியர். சினாரியோ நம்பர் 3 என்ன ஆச்சு? கிளியர். இப்போ நம்ம சினாரியோ நம்பர் 4 பார்ப்போம். நல்லா பாருங்கள். சப்போஸ் இது கீழே எங்கேயாவது பெரிய கேப் டவுன் எங்கேயாவது இந்த மாதிரி கேப் டவுன் இந்த லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுச்சு, இமீடியட்டாக நீங்கள் வந்து புட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு.
கேப் டவுன் இங்கே வேணால் சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கால் சைடு வரும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ அப்போயே தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டில் அப்செட் போகுது. மெதுவாக இந்த 679 வரும், 803 வரும், 938 வந்துடும். பியூர் புட் சைடு எப்போ போகணும்னா இந்த ப்ளூ ஜோனுக்கு கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான். அதாவது 48901க்கு கீழே பிக் கேப் டவுன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து புட் சைட் போகணும். புட் சைடு இது கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா அது மாதிரி பாருங்கள். 15-20 மினிட் கழிச்சு பிரேக் ஆச்சுன்னா புட் சைடு பை. கன்ஃபியூஸாக இருக்குன்னா டென்ஷன் ஆகாதீங்க. வீடியோ எண்டில் நான் திரும்பி எல்லா சினாரியும் நான் ஒரு வாட்டி ஈஸியாக ரிப்பீட் பண்ணுவேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ சினாரியோ நம்பர் 4 புரிஞ்சிருச்சு. இப்போ சினாரியோ நம்பர் 5 முக்கியமான சினாரியோ. மார்க்கெட் இந்த ஏரியாவில் எங்கேயா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. எந்த ஏரியாவில்? 49983 இல்லை 49803 இங்கே ரைட்டில் பாருங்கள். இல்லை 49679 இந்த லெவலில் எங்கேயா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கொஞ்சமாக வரும், கொஞ்சம் புல் பேக் எடுக்கிற மாதிரி வரும். மேபி இது வரைக்கும் கூட மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. வர வாய்ப்பு வந்துட்டு உங்களுக்கு ட்ராப் பண்ணுற மாதிரி 15 மினிட் கேண்டில் ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல பையிங் வந்துட்டு டக்குன்னு மேலேயும் போயிடும். ஸோ 15 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகிட்டு போதோ அதை அந்த லெவலை பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி போச்சுன்னா மார்க்கெட் 283 வரைக்கும் போகும். ஓகே, இந்த 283 வரைக்கும் போகும். ரைட். ஸோ எப்போ புட் சைட்னா நான் திரும்ப சொல்கிறேன், இந்த லெவலுக்கு கீழே போகாத வரைக்கும் புட் சைட் போகாதீங்க. ரைட், கிளியராக சொல்கிறேன். இந்த லெவல் கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் நீங்கள் வந்து இப்படி போயிட்டு எப்போ இது பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் புட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு 290 வரைக்கும் டார்கெட் கிடைக்கும். இந்த டார்கெட் ரைட். எந்த டார்கெட் கிடைக்கும் திரும்ப சொல்கிறேன். இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து கூட திரும்பி மேலே போய் திரும்பி அப்சைட் கண்டினியூ ஆகிடும். திஸ் இஸ் புல் பேக் லெவல். இந்த லெவல் முக்கியமான புல் பேக் லெவல். இந்த லெவல் கீழே எப்போ பிரேக் ஆகுதோ 15 மினிட் ஆனாலுமே இங்கே இந்த சப்போர்ட் எடுத்து கூட மேலே போக சான்ஸ் இருக்குது. உங்களை ட்ராப் பண்ணிட்டு மேலே போயிடும். ஏன்னா நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன், 5th-லேருந்து 11th வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வில் பி அப்சைடுன்னு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். உங்களை நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 5ஆம் தேதி ஃபால் ஆகும்னு ஒரு 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆச்சு. 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எலெக்ஷன் எக்ஸிட் போல்லேருந்து ஓகே 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் 1 to 4 சொல்லியிருந்தேன். சாரி, 1 to 4 வந்து மார்க்கெட்டில் என்ட்ரியே பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் பேச்சை கேட்டீங்க. உங்கள் கேபிட்டல் நான் சேவ் பண்ணிட்டேன். பெரிய கேப் அப் வரும், கேப் டவுன் வரும்னு நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. ஓகே, ஐ சேவ்ட் யூ. ஸோ நீங்கள் இதை கேட்டீங்க. அதே மாதிரி 5ஆம் தேதி டவுன் வரும்னு சொல்கிறேன். கிளியர் கட்டாக சாரி 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அப்சைட் மார்க்கெட் போகும்னு சொன்னேன். மார்க்கெட் பாருங்கள் அப்சைட் போயிட்டுருக்கு. இன்னமும் மேலே தான் போயிட்டுருக்கு. இன்னமும் மேலே போகும் 11ஆம் தேதி வரைக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 12ஆம் தேதி தான் என்னோட ரிவர்சல் டே. 12ஆம் தேதி தான் மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபாலை நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் போகாது. எழுதி சொல்கிறேன், போகாது. பிகாஸ் இட் இஸ் த FIDI பிளான். யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த யூடியூபரும் சொல்ல மாட்டாங்க. ஈவன் தட்ஸ் த ரீசன் ஐ டோன்ட் ஷோ மை ஃபேஸ். புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் நடக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. ஜூலை வரைக்கும் எனக்கிட்ட ஃபுல் டேட்டா இருக்குது. ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் புரியும். ஸோ நான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியே பெரிய கவர் பண்ணியிருக்கேன். நிஃப்டியை நான் அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுவேன். ஸோ சினாரியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்னென்ன சினாரியோஸ்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உடனே புட் சைட் போயிடாதீங்க. இதுக்கு கீழே போகாத வரைக்கும் புட் சைட் போகாதீங்க. இது கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் இங்கே வரும். இது வரைக்கும் தான் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரைட். மார்க்கெட் மேலே போகணும், பெரிய கேப் அப் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, மார்க்கெட்டில் கேப் அப் எடுக்கணும்னா ஃப்ளாட்டாக இருந்து கீழே வரணும். அப்படி இல்லைன்னா பெரிய கேப் டவுன், இங்கே எங்கேயாவது கேப் டவுன் இது கீழே எங்கேயாவது கொடுத்துட்டு உங்களை புட் சைடில் ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணிட்டு டக்குன்னு மேலே போகும் பாருங்கள். இந்த சினாரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. மேலே போகும்னும் போது ஒரு பெரிய கேப் டவுனில் புல் பேக் எடுத்துகிட்டு போயிடும்.
நீங்கள் இங்கே எடுத்துச்சுன்னா எல்லாரும் பிஇ சைட் போவீங்க, எல்லாரோட எஸ்எல்ஐ ஹிட் பண்ணணும், ஹிட் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்கு, மெதுவாக போகும். ஸோ நான் கிளியராக சொல்லியிருக்கேன் புட் சைடு எது கீழே போகும்னா. ஸோ இப்போ நான் எல்லா சினாரியோஸும் நான் சொல்கிறேன், கிளியர் கட்டாக சொல்கிறேன். இதுக்கு மேலே இருந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா சிஇ, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஏன் ஸ்பெஷல் பாக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனா பிஇ, எது வரைக்கும் இந்த பிளாக் ஜோன் வரைக்கும். ஓகே, இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட், இது வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், 49803 வரைக்கும் போவேன். ஸோ இது சினாரியோ நம்பர் 1 சிஇ, சினாரியோ நம்பர் 2 பிஇ, சினாரியோ நம்பர் 3 கேப் டவுன் எடுத்து இந்த இடத்த சஸ்டெயின் ஆச்சுன்னா சினாரியோ 3 என்னது சிஇ, சினாரியோ 4 பெரிய கேப் டவுன் எடுத்து இந்த இடத்துல எங்கேயா சப்போர்ட் இருந்தால் திரும்ப இதுவும் மேலே தான் போகும். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆன உடனே நீங்கள் பயந்துருவீங்க, புட் சைடு வந்துருச்சே, இவ்வளோ பெரிய கேப் டவுன் 803 இருந்தது. ஓகேவா, 49074 800 பாயிண்ட் கேப் டவுன் ஆனு பயந்துடாதீங்க. அவங்களோட ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போகும். ரைட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது சினாரியோ நம்பர் 4. இன்னொரு சினாரியோ இருக்குது, இதுக்கு கீழே எப்போ மார்க்கெட் எங்கேயாவது சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த ஜோனுமே இல்லை, லெவல்ஸே இல்லை, இது கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த 15 மினிட்ஸ் பிரேக் ஆச்சுன்னா கீழே போயிடும். இது வந்து 5, இது வந்து புட்டு. 4th வந்து சிஇ, எந்த சிஇ இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு போனால் சிஇ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் 6th ஜோன் சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் எப்போ மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிட்டு, ஓகே, ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் இப்படி வரும், ரெண்டாவது வந்து இப்படி வந்துட்டு கீழே உடையிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டக்குன்னு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே போயிட்டு இந்த இடத்துல போய் நிற்கும். எங்கே 122,283. ஸோ இது வந்து ட்ராப், நல்லா பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன். இட் இஸ் எ ட்ராப். என்ன சொல்கிறது உங்களுக்கு, ட்ராப் ப்ரைஸ் ஆக்ஷன் பிஎன்னு போட்டுறேன். ட்ராப் ப்ரைஸ் ஆக்ஷன் சினாரியோ நம்பர் 6, இதுவும் ட்ராப் தான். இது இந்த 3 லைன்ஸ் கீழே எங்கேயாவது எந்த இது 49,290, 074, 48,901 இதுவும் ட்ராப்பான உங்களுக்கு புட்டு மாதிரி ட்ராப் ஆகும். நீங்கள் என்ன பண்ணும், இதுவும் ட்ராப், நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் இந்த இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆகிறதும் ட்ராப்பு தான். ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே போயிடும். ஸோ அந்த டைம் சிஇ வாங்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள், ட்ராப் பண்ணிவிட்டு ட்ராப் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து கால் சைடு தான் வாங்கணும். எந்த கால் சைடு, நடுவில் இந்த இது சொன்ன பார்த்தீங்கன்னா நடுவில் சஸ்டெயின் ஆகி கீழே மாதிரி வந்து உடையிற மாதிரி 50 மினிட் கேண்டில் எல்லோரும் புட்டு போயிடுவீங்களா? எத்தனை பேர் புட்டு போவீங்க? இதை உடையுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் இப்படி இருக்குது, அடுத்த 15 மினிட் கேண்டில் இப்படி உடையுது, அப்படி உடைஞ்சிச்சா நீங்கள்லாம் பையிங் போவீங்களா? டக்குன்னு என்ன ஆயிரும், இந்த கேண்டில் இப்படி போய் இப்படி நிற்கும், இப்படி பெருசாக இப்படி நிற்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணிடுவீங்க, டக்குன்னு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சா, இங்கேருந்து இப்படியே ஆடிட்டு மேலே போயிட்டு இந்த இடம் வந்து போய் நிற்கும். இந்த இடம் போய் நின்றுட்டு திரும்ப இப்படி இங்கேருந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா சினாரியும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ 2 to 3 டைம்ஸ் பாருங்கள். 2 to 3 டைம்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். இஃப் யூ ரியலி வாண்ட் அ நாலேஜ், இந்த வீடியோ பார்த்தாலே அது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நான் இதில் வெறும் பேங்க் நிஃப்டி பற்றி தான் நான் போட்டிருக்கேன், நிஃப்டியை பற்றி இன்னும் போடலை. நெக்ஸ்ட் வீடியோ ஐம் அப்லோடிங், அதில் நிஃப்டி இருக்குது. நிஃப்டி இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் கேன் வாட்ச் இட். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. ஏன் நான் எலாபரேட்டாக போகிறேன்னா, டுடே இஸ் சாட்டர்டே, ஸோ உங்களுக்கு சண்டே இருக்குது, மண்டே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் பிளான் பண்ணலாம். கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் போடுறேன். மற்ற நாளில் உங்களுக்கு டக் லெவல்ஸ் கொடுத்தா போதும். பட் வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் டைம். ஸோ ஒரு வீடியோ நான் எலாபரேட் பண்ணி போடுறேன்னா அதில் உங்களுக்கு வேஸ்ட்டான விஷயம் எதுவுமே இருக்காது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? Anyway, that's all about my video. Thank you, bye-bye, and happy trading. See you soon, and new analysis for Bank Nifty on Monday. Thank you.